இன்னைக்கு நான் சொல்ல போகிற பதிவு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்க பதிவு தான். நம்ம சிருஷ்டி ஒளி யாருக்குமே கிடைக்காத ஒரு குசாக்கா தர்பையை தான் நம்ம குசாக்கா தர்பைனா இங்கே பாருங்களேன், தர்பை புல்லில் யாராவது இந்த மாதிரி ஒரு விதையை பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ விசேஷமான ஒன்று. இது ஒன்று நம்ம வீட்டு பீரோவில் இருந்தாலே அட்லீஸ்ட் நம்ம வச்சுருக்க ஒரு கொஞ்சமாவது இருக்கிற அந்த தங்கம் கூட நமக்கு வெளியேறாதுங்க. இது வந்து நிதர்சனமான உண்மை. தங்கம் நிச்சயமாக நம்ம வாங்குவோம்னா இந்த குசாக்கா தர்பையை முதல்ல வாங்கணும். முதல்ல இதை வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சாலே நம்ம தங்கம் வாங்க ரெடி ஆகிடும். அப்புறம் என்ன, உழைக்க ரெடி ஆகிடுவோம். நல்லா உழைச்சாதான் காசு வரும். காசு வந்தால் தான் அது கொடுக்கும்போதே ஒரு விளக்கும் கொடுக்குறாங்க. இந்த விளக்கில் நீங்கள் இந்த கோமாதா தீபம் நிறைய நெய்யை விட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அதுக்கு இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக கோமாதாவையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஆஹா, எவ்வளோ நல்ல விஷயங்களை மனசார பண்ணுறாங்க. இங்கே மறக்காமல் இந்த குசாக்கா தர்பையை வாங்குங்க. நம்ம வீட்டில் செல்வத்தை அள்ளி 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 சேர்த்து வைங்க. இல்லை நாங்கள் பீரோவில் வந்து தங்க வைக்கிற இடத்துல வச்சுக்கிறோன்னா அங்கேயே வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஆளுங்க வந்து வேலை செய்கிற இடத்துல கல்லாப்பட்டியில் வைக்கினாலும் கல்லாப்பட்டிலையும் நிறைய செல்வம் செய்கிறதுக்கான வழிமுறையை இது எடுத்து கொடுக்கும். வணக்கம், நான் உங்க நளினிங்க. என்னடா அதிசயமா வந்து உட்காந்துருக்கேன், என்ன பேச போறீங்கன்னு பாக்குறீங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும், நீங்களும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், இந்த உலகமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு தகவல் தான் உங்ககிட்ட சொல்ல போறோம். ஆன்மீக ஸ்தாபனம் சிருஷ்டி ஒளி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் அந்த கடைக்கு போயிருக்கேன், நிறைய விஷயங்கள் அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்னைக்கு நான் சூப்பராக இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இதே மாதிரி நான் மட்டும் நல்லா இருந்தால் பத்தாதுல, நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதுக்காக நான் அங்கேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருளை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை நம்ம வீட்டில் நம்ம விளக்கேற்றினா அது எப்படி நமக்கு செல்வத்தை கொண்டு வரன்றதை அழகாக சொல்ல போகிறேன் உங்களுக்காகவே. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து ஹாலில் வச்சோன்னா அது நமக்கு இருக்கிற நெகட்டிவ் வைப் எல்லாமே வெளியே கொண்டு தள்ளிடும். அதுக்கான விஷயங்களும் நான் கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்காகவே கொண்டு வந்திருக்கேன். தினம் தினம் நான் ஒரு ஆன்மீக தகவல் சொல்ல போகிறேன். எங்கே இருந்துன்னா சிருஷ்டி ஒளி ஆன்மீக ஸ்தாபனத்தில் இருந்து தாங்க. ஏன்னா நான் அடைஞ்ச இந்த சந்தோஷம் நீங்களும் அடையணும்னு நினைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? ஸோ நம்ம எல்லாருமே எதையோ ஒன்று தேடிக்கிட்டு போகிறோம். அது என்னன்னு வந்து நம்ம நினைக்கிறதுக்குள்ளே அதை தாண்டி நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஸோ அது எல்லாமே கட்டுக்குள்ளே வந்து நம்ம குடும்பம் சுபிட்சமாக இருக்கணும்னா இந்த விஷயத்தை நீங்கள் கேள்விப்பட்டு நிறைய வாங்கிட்டு நீங்கள் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி விளக்கெல்லாம் ஏத்துனீங்கன்னா உண்மையிலேயே நம்ம குடும்பம் சுபிட்சமா மங்களகரமா இருக்குங்க. சரிடா, என்ன சிருஷ்டி ஒளியை பத்தி சொல்லிக்கிட்டே இருக்காளே, அது எங்க இருக்குதுன்னு நீங்க கேக்குறீங்க. சொல்லட்டுங்களா? தாம்பரம்ல இருந்து நம்ம ஜிஎஸ்டி ரோடு இருக்கு இல்லைங்களா, செங்கல்பட்டு போற வழியிலேயே மறைமலை நகர் மெயின் ரோட்லயே இருக்குங்க. லெஃப்ட் சைட் பாத்தீங்கன்னா அழகா சிருஷ்டி ஒளியோட கடை இருக்குங்க. நீங்க நேரா உள்ள போய் வாங்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இடம் எதுவுமே தெரியல, ஃபோன் நம்பர் வேணும்னா நான் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கீழே வந்து அது ஃபோன் நம்பர்லாம் வரும். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போய் வேண்டியதை வாங்கிக்கோங்க. நான் இன்னைக்கு ஒரு பரிகாரம் சொல்ல போகிறேன் உங்களுக்கு. இன்னைக்கு நான் சொல்ல போகிற பதிவு நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் நடைமுறையில் நடந்துக்கிட்டு இருக்க பதிவு தான் நான் சொல்ல போகிறேன். தர்பை புல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நல்ல விஷயத்துக்கு நம்ம வீட்லேயே ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம். இல்லை கும்பாபிஷேகம் கோயிலில் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து போய் நிற்கிறது தர்பை தான் நிற்குங்க. அந்த தர்பை இருந்தால் மட்டுமே நமக்கு சுற்றி எல்லாமே நல்லது மட்டும்தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதனால தான் பவித்திரம், தர்பைனாலே பவித்திரம்னு சொல்லுவாங்க. பவித்திரத்துலேயே மோதிரம் போட்டிருப்பாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பூஜை பண்ணுறவங்க தர்பை அன்னைக்கு, இப்போ வெளிநாடுலாம் போனோம், இப்போ இந்த தர்பை புல் கிடைக்காது, அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பவித்திரத்தை போட்டிருப்பாங்க. அவ்வளோ பவித்திரமான ஒரு விஷயந்தான் தர்பை. அதுலேயும் நம்ம சிருஷ்டி ஒளி யாருக்குமே கிடைக்காத ஒரு குசாக்கா தர்பையை தான் நம்ம கொண்டு வராங்க. இந்த தர்பை நம்ம வீட்டில் வந்து தங்கம் விற்கிற விலைக்கு எங்கெங்க தங்கம் வாங்குறது? தங்கம் பற்றி நினச்சாலே வீட்டில் தங்கம்னு பேர் வைக்க கூட பயமாக இருக்குது. ஏன்னா அது எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. நிச்சயமாக நம்மளுக்கெல்லாம் எட்டாத தூரத்தில் போயிட்டு இருக்குது. இன்னும் நிறைய உயரம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பயப்படமாக இருக்குது. ஆனால் இருக்கிற தங்கத்தையாவது நம்ம காப்பாற்றிக்கணும் இல்லைங்களா? அதுக்காக இந்த குசாக்கா தர்பைனா இங்கே பாருங்களேன், தர்பை புல்லில் யாராவது இந்த மாதிரி ஒரு விதையை பார்த்துருக்கீங்களா? அவ்வளோ விசேஷமான ஒன்று. இது ஒன்று நம்ம வீட்டு பீரோவில் இருந்தாலே அட்லீஸ்ட் நம்ம வச்சுருக்க ஒரு கொஞ்சமாவது இருக்கிற அந்த தங்கம் கூட நமக்கு வெளியேறாதுங்க.
இது வந்து நிதர்சனமான உண்மை. இது வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இது வந்து நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு ஆர்டர் பண்ணால் கூட ரொம்ப ரேராக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே அது கிடைக்காது. இது கிடைக்கும். இது மற்றவங்களாம் நல்லா இருக்குன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்காக அவங்க தேடி 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 எங்கெங்கேயோ எந்தெந்த நாட்டிலையோ போய் இது கிடைச்சா அவங்க வந்து பொக்கிஷமாக கொண்டு வந்து நமக்காகவே சேகரித்து வச்சுருக்காங்க. ஸோ தங்கம் நிச்சயமாக நம்ம வாங்குவோம்னா இந்த குசாக்கா தர்பே முதல்ல வாங்கணும். முதல்ல இதை வாங்கி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சாலே நம்ம தங்கம் வாங்க ரெடி ஆகிடும். அப்புறம் என்ன, உழைக்க ரெடி ஆகிடுமோ, நல்லா உழைச்சாதான் காசு வரும், காசு வந்தால் தான் தங்கம் வரும். ஸோ மறக்காமல் இந்த குசாக்கா தர்பே வாங்குங்க. அது மட்டும் இல்லை, இவங்க தர்பை கொடுக்கும்போதே ஒரு விளக்கும் கொடுக்குறாங்க. இந்த விளக்கில் நீங்கள் இந்த கோமாதா தீபம் நிறைய நெய்யை விட்டு விளக்கேற்றி சாமி கும்பிடுங்க. அதுக்கு இங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக கோமாதாவையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஆஹா, எவ்வளோ நல்ல விஷயங்களை மனசார பண்ணுறாங்க இவங்க சிருஷ்டி ஒளி. ஸோ மறக்காமல் இந்த குசாக்கா தர்பையை வாங்குங்க. நம்ம வீட்டில் செல்வத்தை அள்ளி 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 சேர்த்து வைங்க. சரி, இந்த குசாக்கா தர்பையை நாங்கள் வாங்கிட்டோம், எங்கே மேடம் வைக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, எங்கே வைப்போம்? நம்மளுடைய பூஜை அறையில் வைப்போம். பூஜை அறையில் வச்சா எல்லா தெய்வங்களுக்குமே ஒரு அந்த பவித்திரம் பிறந்த உடனே சந்தோஷத்தை அள்ளி கொடுக்கும், தங்கம் நிச்சயமாக வரும். இல்லை நாங்கள் பீரோவில் வந்து தங்கம் வைக்கிற இடத்துல வச்சுக்கிறோன்னா அங்கேயே வைக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு ஆளுங்க வந்து வேலை செய்கிற இடத்துல கல்லாப்பட்டியில் வைக்கினாலும் கல்லாப்பட்டிலையும் நிறைய செல்வம் செய்கிறதுக்கான வழிமுறையை இது எடுத்து கொடுக்கும். என்ன நான் பேசுனது உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதா? இந்த பதிவு நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்குங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து நேராக போய் வாங்க முடியலன்னா, உங்களுக்கு தெரியும் வெப்சைட் இருக்குது, இங்கே ஃபோன் நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது. நீங்கள் வந்து தகவல் வந்து அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க ரெடியாக உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே அனுப்புவாங்க. இல்லை நான் இன்னும் நேராக போய் நிறைய பார்த்து வாங்கணும்னு நினச்சா கூட அதுக்கான அட்ரஸும் நாங்கள் இங்கே கொடுக்குறோம். நீங்கள் நேராக போய் கடையில் போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை வாங்கி நீங்கள் பயனடையலாம். என்னடா இப்போ நம்ம நேராக போய் வாங்க போகிறோமே, அது எப்படி நம்ம வாங்குறது, என்ன வாங்கணும்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். சப்போஸ் நம்மளுடைய குடும்பத்துக்கு நமக்கு என்ன கிரகங்கள் ஓடுது அப்படிலாம் உங்களுக்கு தெரியணும்னு ஆசைப்படுறீங்க இல்லையா? உங்களோட மைண்ட் வாய்ஸ் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சிருஷ்டி ஒளிக்கு போனீங்கன்னா அங்கே வந்து சாய் பாலாஜின்னு இருப்பார். அவர் பியூட்டிஃபுல்லான ஒரு அஸ்ட்ராலஜர். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு வேண்டிய எல்லா தகவலும் சொல்லி உங்களுடைய இப்பத்திய பிரச்சனையை தீர்க்கறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த பரிகாரமும் சொல்லி உங்களுக்கு வேண்டியதையும் பொருளையும் கொடுத்து அனுப்புவார். நன்றி. நம்மளோட வெப்சைட் www.srishtioli.com குள்ள போனீங்கன்னா நம்ம கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாமே அதுல விசிபிளா இருக்கும். என்ன ரேட்டு, அதோட விலை எவ்வளோ, அதே மாதிரி அதனோட தன்மை என்னன்றதையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பொருளை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பொருள் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட்ல போய் போடுறீங்க, இந்த மாதிரி எனக்கு அந்த பொருள் வேணும், எப்படி வாங்குறதுன்னு தெரியல. வீடியோ ஃபுல்லாவே உங்களுக்கு நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அதை கேட்டு அந்த பொருளை நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த பொருள் பர்ச்சேஸ் பண்றது மட்டும் இல்லை, இது நார்மல் ஷாப் இல்லை, பரிகார பூஜை பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஷாப் இல்லையா? ஸோ உங்களுக்கு ஒரு பொருள் வாங்குறீங்கன்னா அந்த பொருளோட தன்மை என்ன, அதை எதுக்காக நீங்க வாங்குறீங்க, அதை எப்படி பயன்படுத்தணும், பயன்படுத்துறதால என்ன நன்மை, இப்படின்னு எல்லா விவரங்களுமே இங்க சொல்லுவாங்க. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்தும் போது அதோட முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும்.